திமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை இனி பார்க்கலாம். நேரம் உரையாற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் எந்த குறுக்கீடும் செய்யவில்லை. ஆனால் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசுகிற பொழுது முன்னுக்கு பின் புறனாகவும் கலைஞர் மீது வேண்டுமென்றே இட்டுக்கட்டி குற்றச்சாட்டை அடுக்கிக் கொண்டே போனார். அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த விளக்கம் அளிப்பதற்கு கூட ஒரு நிமிடம் கூட சபாநாயகர் அவர்கள் எங்களை அனுமதிக்கவில்லை. நாங்கள் பேசுகிற பொழுது ஒவ்வொரு 8 மந்திரி 9 மந்திரி குறுக்கிடுகிறார்கள். ஆனால் அதை பொறுத்துக் கொண்டு நாங்கள் பேசுகிறோம். ஒரு முதலமைச்சர் பேசுகிற பொழுது உறுப்பினர்கள் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று எந்த சட்டத்திலும் கிடையாது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பதிலளிக்கிற பொழுது எங்கே உட்கார்ந்து இருக்கிற உறுப்பினர்கள் இடையிடையே கேள்விகளை கேட்பார்கள். அவர் தன்னிடத்தில் சரக்கு இருந்த காரணத்தால் அந்த கேள்விகளுக்கு பதிலை அவ்வப்போது சொல்லுவார். முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டு கலைஞர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுகிறார். ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் அது மெய்யாகிவிடும் என்பது இது முதலமைச்சருடைய கணக்கு. என்ன குற்றச்சாட்டு? கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து விட்டார் என்பது. ஆனால் உண்மை நிலை என்ன? கச்சத்தீவு இந்தியா இலங்கைக்கு விட்டுக் கொடுப்பது என்று ஒரு நிலையை, ஒரு ஒப்பந்த நிலையை 1974 எடுத்தது. யாரையும் கேட்காமல் எடுத்தது. அதைத்தான் கலைஞர் சொன்னார். நானே செய்தித்தாளிலே பார்த்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு நான் தொடர்பு கொண்டு பேசினேன். அவர்கள் பல சமாதானங்களை சொன்னார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லி தெரிவித்தார். இருந்தாலும் டெல்லி வரையிலே சென்று அவர் அதை எதிர்ப்பு தெரிவித்த நேரத்தில் அவர்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு போனாலும் இந்திய வம்சாவளியினர் இருக்கக்கூடிய மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன் பிடிப்பதற்கும் வலைகளை உணர்த்துவதற்கும் இங்கே இருக்கிறவர்கள் அங்கு சென்று தொழுகை நடத்துவதற்கும் இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்றெல்லாம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சொன்ன நேரத்தில் கலைஞர் சொன்னார், இதை நான் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு செல்லுகிறேன், எதிர்கட்சி தலைவர்களை சந்திக்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறேன், பிறகு அதை பற்றி ஒரு முடிவை அறிவிக்கிறேன் என்றுதான் சொல்லிவிட்டு வந்தாரே தவிர எடுக்கப்பட்ட முடிவுக்கு அங்கே ஏகோபித்த முடிவு ஒத்துழைப்பை கலைஞர் அவர்கள் வழங்கவில்லை. பிறகு அவர்கள் இங்கே வந்து மற்ற பேசிக் கொண்டிருக்கிற பொழுதுக்கு முன்னாலேயே எங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு கவர்னருடைய ஜனாதிபதியுடைய ஆட்சி இங்கே அமலுக்கு வருகிறது. குடியரசுத் தலைவருடைய ஆட்சியில் தான் 1976ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வருகிறது. பிறகு 76 எமர்ஜென்சி, பிறகு 77 ஒரு 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆருக்கு இலங்கை பிரச்சனையிலே எல்லளவாவது அதில் அந்த அதிமுக கட்சி அதில் அக்கறை காட்டி இருக்கிறதா என்றால் கிடையாது. அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் வந்தோம், பிறகு இவர் வந்தார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் தான் விட்டுக் கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறாரே. இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 23/7/2013 அன்று அன்றைய முதலமைச்சர் இவர் பிரதமர் வாஜ்பாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், the best possible solution is to get the island of Kachativu and adjacent area seas on releasing arbitrarily
solely for fishing, drying of nets and pilgrimage. Sri Lanka's sovereignty over Kachativu could be upheld at the same time என்று சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்கிறார், கச்சத்தீவையும் அதற்கு அருகே உள்ள கடல் பகுதியையும் தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கும் வலைகளை காய வைப்பதற்கும் யாத்திரை செல்வதற்கும் நிரந்தர குத்தகைக்கு பெறலாம் என்று சொல்லிவிட்டு அடுத்துதான் ஆபத்தான வார்த்தையை சொல்லுகிறார். அதே நேரத்தில் கச்சத்தீவில் இலங்கை நாட்டுக்குள்ள இறை ஆண்மையை ஏற்றுக்கொள்ளலாம். ஆக கச்சத்தீவில் இலங்கை அரசுக்கு இருக்கிற இறை ஆண்மையை சாவர்னிட்டியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கடிதத்திலே எழுதியிருப்பவர் ஜெயலலிதா அவர்கள். வாய் சொல் அல்ல. இட் வாஸ் ரிட்டன் பை the Honorable Chief Minister of Tamil Nadu, Jayalalitha, to the Prime Minister of India, Mr. Vajpayee, on 23/7/2013. இத ஒன்ன கேட்கணும் தான் எழுந்தாங்க. எங்க தலைவரை சொல்றீங்க, whether it is true. இந்த முதலமைச்சரை கேட்கிறேன், இது நீ எழுதுற கடிதம் தானே, இல்லைன்னு மறுக்க முடியுமா? என்ன அர்த்தம் சொல்ல பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. ஸ்ரீலங்கா's sovereignty over Kachativu could be upheld at the same time. ஜெயலலிதா அம்மையார் அவர்களே இதுக்கு பதில் சொல் என்று கேட்கணும். சபாநாயகர் எங்களுக்கு வாய்ச்சிருக்காரு, அவளை போற ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. இது மாதிரி சபாநாயகர் என் வாழ்நாளிலே நான் பார்த்தது கிடையாது.